வணக்கம். கோல்டு, சில்வர் 2025ல சில்வர் 200% மேல இன்கிரீஸ் ஆச்சு. நியர்லி 100% கிட்ட கோல்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இந்த கோல்டு, சில்வரோட ராலி 2026லயும் தொடருமா? ஏன்னா நெறைய இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்டின்னா, கொஞ்சம் பீக்லயே பை பண்ணியிருக்கிறாங்க. இது இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுனால, இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹையர் ஜோன் ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணுமா? இல்ல இறங்கி கீழ வந்துருமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பட் இதில நான் ஷேர் பண்ண போறது, கோல்டு, சில்வர் 2026ல என்ன டார்கெட் போக போகுது அப்படின்றத. இத நான் சொல்லல. ஆ குளோபலா பெரிய புரோக்கரேஜ் கம்பெனிஸ், ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. 2026ல கோல்டு, சில்வர் என்ன டார்கெட்ட ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பத்தின ஒரு வீடியோ மட்டுமே. ஆனா முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இந்த கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நெறைய காரணங்கள், நெறைய சோஷியல் மீடியால நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் பேங்க் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ். குளோபல் இஷ்யூஸ் ஒரு காரணமா ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் சொல்றாங்க. டாலரோட வீக்னஸ் இன்னொரு பக்கம், டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்னொரு பக்கம் இருக்கு. ஸோ, இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான காரணம் சென்ட்ரல் பேங்க்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு காரணமா சொல்றாங்க. இப்போ கோல்டுக்கு வரலாம். கோல்டுல என்னென்ன கம்பெனிஸ் வந்து டார்கெட் என்னென்ன செட் பண்ணியிருக்கிறாங்க. டச் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அமெரிக்காவோட கோல்டு $6000 கிட்ட ரீச் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க பெர் அவுன்ஸ். அதாவது இப்போ நியர்லி $5000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அமெரிக்கால. இப்போ இது $6000. இது இப்போ இருக்கிற பிரைஸ்ல வந்து கிட்டத்தட்ட 20% வந்து பொட்டன்ஷியலுக்கான ஒரு நியூஸா பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் சினாரியோல $6900 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆவரேஜ் சினாரியோ $6000 வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேசிவ் சென்ட்ரல் பேங்கோட டிமாண்ட் தான் டச் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரீசன். அதே மாரி லாங் டர்ம் இன்வெஸ்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பயாஸ் இந்த மெட்டல் அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு காரணமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சொசைட்டி ஜெனரல் குளோபலா ஒரு லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். 2026 எண்டுக்குள்ள $6000 ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் $5400 கோல்டோட பிரைஸ் 2026 எண்டுக்குள்ள ரைஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் இது பெரிய ரீசன் என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 60 டன் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்றதா ஒரு அனாலிசிஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கான ரீசன் குளோபல் மார்க்கெட், அதாவது குளோபல் எக்கனாமிக் ஹெட்ஜிங்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி மார்கன் $5055 இப்போ இருக்கிறது $5000 தான். ஸோ $5055 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2027 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $5400 இவங்க கோல்டோட டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ரொம்ப ஃபெமிலியர் குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி. பேஸ் கேஸ், புல் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் கேஸ்னால் ஒரு ஆவரேஜ் சென்டிமெண்ட் இருந்ததுன்னா $4800, அதாவது இப்போ இருக்கிற $5000லேருந்து $4800 வரைக்கும் இறங்குன்றத இவங்களோட ஃபோர்காஸ்டிங் வியூவில் கொடுத்துருக்குறாங்க. புல் கேஸ் பொறுத்த வரைக்கும் $5700 வந்து இன்கேஸ் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் $5700 வரைக்கும் வரும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் அமெரிக்கா. பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோல்டு ஹெட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டோட டார்கெட் நியர்லி $5000 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்போ இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸோட டார்கெட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $5000 to $6000 இந்த 2026ல கோல்டோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 2026க்குள்ள. பட் இதில் என்னன்னா, இது எல்லாமே ஃபோர்காஸ்டிங் டேட்டா தான். நிலைமை ஒவ்வொரு டைமும் சிச்சுவேஷன் மாறும்போது இந்த டார்கெட் மேபி இறங்கவோ இல்லை இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை இந்த டார்கெட்டை தாண்டி போகவும் கூட வாய்ப்பு இருக்குது. இதை வந்து இதுதான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து சில்வருக்கு வந்து சிட்டி பேங்க் கொடுத்துருக்கிற டார்கெட் $150. இப்போ கிட்டத்தட்ட $81 சில்வர் அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $150 அப்படின்றது மோர் தென் 70 to 80% இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா $170. அதாவது இவங்க சிட்டி பேங்க் ஏற்கனவே கொடுத்துருந்தது வந்து $100 கொடுத்துருந்தாங்க. பட் அதிலிருந்து இப்போ 150 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா $170 டார்கெட் வந்து பாசிபிளாக இருக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாலட்டிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரிஸ்க்கும் ரீட்டைன் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. HSBC $68 ஆவரேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மேபி ரேஞ்ச் வந்து $58லேருந்து $88 வரைக்கும் சில்வரோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் வியூ என்ன அப்படின்னா, புரோக்கரேஜஸோட டார்கெட்டில் $80லேருந்து $150 வரைக்கும் இந்த ப்ரைஸ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டிமாண்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கோல்டு பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ, சேஃப் ஹெவன் அவென்யூன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரல் பேங்க் ஹெட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கொஞ்சம் குறைவான வேல்யூ இருந்தாலும், பட் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சில்வருக்கு அதிகம். ஆனால் கோல்டில் இல்லாத ஒரு சில்வரில் இல்லாத ஒரு பெனிஃபிட் கோல்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வேர்ஹவுஸ் காஸ்ட் வந்து கோல்டில் குறைவு. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் குறைவாக இருக்கிறதுனால, அது ஃபிசிக்கல் சில்வரோட அலோகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வேர்ஹவுஸ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வரில் உள்ளே வர்றதை விட கோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சில்வரோட வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இறங்கும்போது கோல்டை விட அதிகமாக ஃபால் ஆகிறதும், இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்டை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு 2 ரீசனாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, லிக்விடிட்டி. கோல்டில் அதிகமான லிக்விடிட்டி இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. அதாவது வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிறதுனால. ஸோ சில்வரில் லிக்விடிட்டி குறைவாக இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டு சில்வரோட டார்கெட் இந்த 2020 என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் மெசேஜில் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.